இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தேர்வுடைய பெயர் வந்து என்சிஇடி, நேஷ்னல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதோடைய நன்மைகள் என்ன, இதோடைய பயன்பாடு, இதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்கள் ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாவோ இல்லை சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாவோ இருக்கலாம். நீங்கள் டீச்சர் ஆகணும்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா இந்த கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதாவது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3 years ஒரு பேசிக் டிகிரி பண்ணணும். பிஏ இங்கிலீஷ், பொலிட்டிக்கல் சயின்ஸு, இல்லை பிஏ தமிழ், இல்லை பிஏ எக்கனாமிக், இல்லை பிகாம், இல்லை பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி பண்ணணும். பண்ணி முடித்த பின்னாடி அங்கிட்டு ஒரு 3 to 4 month வெயிட் பண்ணி கவர்மெண்ட்டில் வந்து பிஎட் கோர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் வெயிட் பண்ணி அந்த பிஎட் டிகிரி நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் ப்ரைவேட்டில் பக்கத்தில் ஒரு பிஎட் காலேஜில் சேர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வந்து கிட்டத்தட்ட 1-2 லட்சம் வரைக்கும் நீங்கள் செலவு பண்ணணும். அதுவும் இல்லாமல் அந்த பிஎட் கோர்ஸுடைய டியூரேஷன் எவ்வளோன்னு கேட்டால் 2 ஆண்டுகள், 2 years, 2 ஆண்டுகள் நீங்கள் படிக்கணும். ஸோ மொத்தம் 5 ஆண்டுகள் நீங்கள் முடிச்சுட்டு வரும்போது நீங்கள் ஒரு டீச்சராக வருவீங்க. ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் இருக்குது, என்சிஇடி மூலமாக போகிறதுல என்ன பெனிஃபிட்டு? என்சிஇடி ஒரு பொது தேர்வு, நுழைவுத் தேர்வு. இதை எழுதும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எல்லாத்துலேயும் நீங்கள் பிஎட் கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். சரி, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் மொத்தம் 4 இன்ஸ்டியூஷன் இருக்குது. அந்த 4ஐயும் நம்ம இப்போ பார்ப்போம். இந்த 4 இன்ஸ்டியூஷனில் நீங்கள் சேர்ந்து படிக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு கேட்டால், 5 வருஷம் படிக்கக்கூடிய இந்த பிஎட் டிகிரியை, அதாவது பிஎட் டிகிரி தனியாக படிச்சுட்டு பிஎட் வெயிட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, இந்த 5 ஆண்டுகள் படிக்கக்கூடிய டிகிரியை நீங்கள் 4 ஆண்டுகளில் முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த திட்டமானது, அதாவது என்இபி, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தில் பிஎட் டிகிரியை 1 வருஷமாக்கி அதை ஐடிஇபி, இன்டகிரேட்டட் எஜுகேஷன் கோர்ஸாக என்ன செஞ்சுருக்காங்க, இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஐடெப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஐடிஇபி. இதோட நோக்கம் என்னென்னு கேட்டால், பிஎட் 1 year படிக்கலாம். அதே சமயத்தில் அந்த 1 year இன்டகிரேட்டட் கோர்ஸாக நீங்கள் எடுக்கக்கூடிய டிகிரியோடு சேர்த்து படிக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு மகத்தான வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம் கண்டிப்பாக. ஏன்னா 5 வருஷம் படிக்கிற டிகிரி நீங்கள் 4 வருஷத்தில் படிச்சுட்டு வரும்போது உங்களுக்கான வாய்ப்பு 1 வருஷம் முந்திக் கொள்கிறது. அப்படின்னும்போது சீக்கிரமே நீங்கள் ஒரு 4 வருஷம் முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட் 5ஆவது வருஷம் படிச்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் 4 வருஷம் படிச்சிருப்பீங்க. அப்போ ஒரு பிஎட்டுக்கு டெட் எக்ஸாமோ இல்லை ஏதோ ஒரு எக்ஸாம் வருது, சிடெட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டீச்சரோ, இல்லை நம்ம தமிழ்நாடு டெட்டு வருதுன்னா நீங்கள் அந்த வருஷமே எழுதி டீச்சர் ஆகிடலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் படிக்க போகக்கூடிய இன்ஸ்டியூஷன் ஹை கிளாஸ் இன்ஸ்டியூஷன், பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அதே போல் இங்கே என்ஐடி, அதே மாதிரி பாண்டிச்சேரியில் ஒரு என்ஐடி இருக்குது. இவங்கெல்லாம் பிஎட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறமா நம்மளுடைய மத்திய பல்கலைக்கழகம், தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூர், இவங்க 4 பேரும் இந்த டிகிரி கொடுக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அவங்களுடைய நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும்போது நீங்கள் மற்ற இடத்துல படிக்கிறத விட இங்கே படிக்கிறதுக்கு உங்களுடைய நாலேஜ் நீங்கள் அட்வான்ஸாக இருப்பீங்க. படித்து முடிச்சோடனே அந்த கோர்ஸுக்கு நீங்கள் ஆல்ரெடி தயாராக இருப்பீங்க, டீச்சர் கோர்ஸுக்கு. அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு இப்போ வந்து டெட்டு வந்து உங்களுக்கு வருஷத்துக்கு 2 முறை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போது வருஷத்துக்கு 1 முறை வந்தாலும் அவங்களோட நீங்கள் முன்னாடி இருப்பீங்க, வாய்ப்புகளில் முன்னாடி இருப்பீங்க, சீக்கிரமே டீச்சர் ஆகிடுவீங்க. உங்களுடைய காலங்கள், இங்கே பணத்தை விட நமக்கு ரொம்ப முக்கியமானது நேரமும் காலமும் தான், அதை தவற விட்டுறக்கூடாது. ஸோ இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சார், நான் வெறும் டிகிரி மட்டும்தான், அதுக்கடுத்து நான் ப்ரொஃபஸராக போகணும் யோசிக்கணும் சார் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எக்ஸிட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன் இருக்குது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். இதையும் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 நமக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த 4 யூனிவர்சிட்டி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 4 இன்ஸ்டியூஷனில் நீங்கள் படிக்கும்போது, இப்போ நீங்கள் லோக்கலில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிறீங்க, ஒரு டிகிரி படிக்கிறீங்கன்னா 3 வருஷம் முடித்தா மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி கிடைக்கும், இல்லை டிஸ்கன்டினியூ ஆகிடுவீங்க. அதே நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து ஒரு பிஏ எக்கனாமிக்கு, ஒரு பிகாம், இல்லை ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், மேக்ஸு, கெமிஸ்ட்ரி, இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் படிக்கும்போது நீங்கள் 2 ஆண்டுகளில் உங்கள் டிகிரி டிஸ்கன்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங், அந்த 1 to 5th வரைக்கும் டீச்சர் ஆகுறாங்க இல்லையா, அதுக்கு எலிஜிபிள் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெனிஃபிட்னு? இல்லை நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு 4 ஆண்டுகள் முழுமையாக முடிச்சிங்கன்னா உங்களுக்கு பிஎட் 2 டிகிரி வந்துடும். அதில் பிஏன்ற ஒரு பிஎஸ்சி, அதாவது பிஎஸ்சின்னு ஒரு டிகிரி இருக்கும், பிஎட்னு ஒரு டிகிரி இருக்கும். நீங்கள் அந்த டிகிரியை வச்சு மேற்கொண்டு எம்ஏ எம்எஸ்சி படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லை சார், நான் 3 வருஷம் படிச்சிட்டிங்க, எனக்கு 1 வருஷம் பிஎட் படிக்க விருப்பம் இல்லை, நான் இதோட படிப்பை நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னா நீங்கள் 3 வருஷம் உங்கள் டிகிரியை டிஸ்கன்டினியூ பண்ணும்போது உங்களுடைய கிரெடிட் 120, அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட் சொல்லுவாங்களே, ஏபிசி, 120 கிரெடிட் நீங்கள் செக்யூர் பண்ணிடுவீங்க. அப்போ 3 years உங்கள் டிகிரி நீங்கள் டிஸ்கன்டினியூ பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அந்த பேச்சில் டிகிரி கிடச்சிரும். உங்கள் ஃப்ரெண்டு வேறு காலேஜில் படிக்கும்போது 3 வருஷம் ஒரு பிஏ எக்கனாமிக் படிக்கிறான், பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறான் அப்படின்போது அவன் ஒரு டிகிரி வாங்குவான் இல்லையா,
அதே இயரில் நீங்கள் இந்த கோர்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணி 3வது வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், பிஏ எக்கனாமிக்கு, பிஎஸ்சி மேக்ஸ் ஃபிசிக்ஸ்னு சொல்லிட்டு டிகிரி வாங்கிட்டு வெளியே வந்துடலாம். பிஎட்டு தேவையில்லை அப்படின்ற பட்சத்தில். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேக்கப். என்னுடைய ஸ்டூடெண்ட்டு நான் சொல்லுவேன், சார் நான் வந்து என்ன சார் பண்ணேன், பிஎஸ்சி நான் வந்து மேக்ஸ் பண்ண போகிறேன், ஃபிசிக்ஸ் படிக்க போகிறேன், கெமிஸ்ட்ரி படிக்கலாம் ஐடியாவில் இருக்கேன் சார் அப்படின்னு என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறான். நான் பிஏ எக்கனாமிக் பண்ண போகிறேன் இல்லை பிஏ இங்கிலீஷ் பண்ண போகிறேன்னு எனக்கு கேட்குறான்னா, நான் உனக்கு சொல்லுவேன் கட்டாயமாக, டே நீ வந்து இன்டகிரேட் கோடில் பண்ணி வச்சுக்கோ. அதாவது பிஎஸ்சி பிஎட் இல்லாட்டி பிஏ பிஎட் இப்படி பண்ணி வச்சுக்கோ, 4 வருஷம் பண்ணி வச்சுக்கோ. லைஃப்பில் அப்புறம் நீ வேறு ஏதாவது சூஸ் பண்ணி படி. இது ஒரு பேக்கப். நாளைக்கு நீ வந்து ஒரு கட்டத்தில் உன்னால் படிக்க முடியாமல் வேலை கிடைக்காமல் நீ திணறி நிற்கும் போது இந்த படிப்பு உனக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பாக அமையும், முக்கியமாக பெண் குழந்தைகளுக்காக. ஸோ இந்த தேர்வை பற்றி நான் தெளிவாக நிறையா சொல்லியிருக்கேன். இப்போ இந்த தேர்வை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். இது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடங்குது அப்படின்றத பார்க்கலாம். சரியா? சரி, 2026 ஆண்டுகளுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆல்ரெடி தொடங்கிருச்சுப்பா. 12 பிப்ரவரி தொடங்கி அது 10th மார்ச்சில் முடியுது. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து 15 நாட்களுக்கு மேலே இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்கு முன்னாடி முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம், ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறவங்க முன்னாடி இன்கமுக்கு அப்ளை பண்ணி ஓபிசி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை அதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நான் சொல்கிறேன். சரியா? நாள் கடத்தாமல் எப்படி ஓபிசி சர்டிஃபிகேட்டை உடனே நம்ம அப்ளை பண்ணி வாங்குறதுன்ற அந்த ட்ரிக்கையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். தயவுசெய்து ஓபிசி இருந்துச்சுன்னா அதை மூலயமா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறது பெட்டர். ஸோ நீங்கள் வந்து 10 மார்ச் வரைக்கும் இந்த தேர்வு நடக்கும். அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் நடக்கும். இந்த அப்ளை பண்ணி முடிச்சுக்கோங்க. உங்களுடைய பப்ளிக் எக்ஸாமை நீங்கள் அமைதியாக எழுதிட்டு அதுக்கடுத்து இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு என்ன படிக்க போகிறீங்களோ அதைத்தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க. அதனால் உங்களுடைய பொதுத் தேர்வுக்கு நீங்கள் ரொம்ப ஆழமாக படிங்க, அது உங்களுக்கு இது உதவும். ஒரே கல்ல 2 மாங்காய். அப்புறம் பர்டிகுலர்ஸ் நீங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 மார்ச்லேருந்து 12, 13, 14 இந்த 3 நாட்களில் அந்த கரெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணிக்கலாம்ப்பா. சரியா? பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஏப்ரல் மாதம் சொல்லியிருக்காங்க, 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது டென்டேட்டிவ் தான், கன்ஃபார்ம் கிடையாது. ஒருவேளை அப்பயே நடந்தாலும் அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பப்ளிக் எக்ஸாமில் படிக்க போகிறது தான். ஒரு சில பாடத்தை எக்ஸ்ட்ரா படிக்க போகிறீங்க, அதை மட்டும் நீங்கள் உங்கள் பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சு அந்த 10-20 நாளில் நீங்கள் படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கோங்க. பயப்படாமல் தைரியமாக இந்த எக்ஸாமை நீங்கள் அட்டன். இந்த தேர்வுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய கட்டண விபரம் என்னென்னு கேட்டால், நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 1200 ரூபா. நீங்கள் ஓபிசி அதாவது என்சிஎல் நான் கிரீமி லேயர் அது கீழே நீங்கள் வந்தீங்க, அதர் பேக்வர்ட் கிளாஸில் வந்தீங்கன்னா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதை பற்றி தான் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு 1000 ரூபா. அப்புறம் எஸ்சி எஸ்டி, அப்புறம் தேர்ட் ஜெண்டர், 3ஆம் பாலினத்தவர் சொல்லுவாங்க இல்லையா, அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்கெல்லாம் 650 ரூபா அந்த எக்ஸாமுக்கு. மொத்தம் நீங்கள் 7 தேர்வு எழுதணும். அதை பற்றின விவரத்தை பின்னாடி இந்த தேர்வு பொதுவாக சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும். லாங்குவேஜ் 13 லாங்குவேஜ் இருக்கும். சரியா? மீடியம். இதில் நீங்கள் தமிழ் ஸ்டூடெண்ட்னா தமிழில் தான் சார் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நீங்கள் தமிழ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இங்கிலீஷில் எழுதணும், இங்கிலீஷை சூஸ் பண்ணிக்கலாம். அதர் தென் இந்த லாங்குவேஜ் தவிர மற்ற ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மலையாளம், கன்னடா தெரியும்னா அந்த இதில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 2வது, மொத்தம் நீங்கள் 7 எக்ஸாம் எழுதணும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒவ்வொன்றுமே கம்மி தான்ப்பா. 25 கொஸ்டின் 26 கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க. ரொம்ப பெருசாலாம் இல்லை, கஷ்டப்படணும். வெறும் 3 ஹவர்ஸ்லேயே நீங்கள் 7 பாடத்துக்கான தேர்வையும் அட்டன் பண்ணிடுவீங்க. சிங்கிள் செட்டிங்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சரி, இப்போது நீங்கள் இந்த 7 பாடம் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். நீங்கள் 12ஆம் வகுப்பு படிக்கும்போது உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பேப்பர்ஸ் 2மே நீங்கள் சூஸ் பண்ணணும். நீங்கள் தமிழ் படிச்சிங்கன்னா தமிழ் சூஸ் பண்ணணும். இல்லை உங்களுடைய தாய்மொழி நீங்கள் படிக்கும்போது தமிழுக்கு பதிலாக மலையாளம், கன்னடம் படித்தா அதை சூஸ் பண்ணணும். மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் தமிழ் கம்பல்சரி இருக்கிறதுனால ஒரு மொழி தமிழும் இன்னொரு மொழி ஆங்கிலமும் இங்கிலீஷும் நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த 2லேருந்து உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு பெருசாக படிக்கணும் அவசியம் இல்லை. சினோனிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கேட்பாங்க. பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணி கீழே 5 கொஸ்டின் இருக்கும், அதை படித்து அந்த பேராகிராஃபில் ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப டஃப்பாகவும் இருக்காது, ஈஸியாக இருக்கும். உங்களுடைய வாசிப்பு திறன், புரிந்து கொள்ளக்கூடிய திறனை தான் இதில் அனலைஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பெருசாக நீங்கள் எதுவும் படிக்கிற மாதிரி இல்லை. முடிஞ்சால் நீங்கள் 12th தமிழ் இங்கிலீஷ் பாடத்தில் புத்தகத்தை ஒரு தடவை ரீட் பண்ணிக்கோங்க. பேராகிராஃப் ரீட் பண்ணி ஆன்சர் பண்ண கற்றுக்க பயிற்சி எடுத்துக்கோங்க. ஸோ 2 மொழி எடுத்துடுறோமா, 2 பாடம் எடுத்தாச்சு. அடுத்து டொமைன்றது கோர் பேப்பர். இப்போ நீங்கள் வந்து ஆர்ட்ஸ் குரூப்பாக இருந்தீங்க அப்படின்னா எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி, அப்புறம் காமர்ஸ் இருக்கும். இதை 3 சூஸ் பண்ணலாம். சயின்ஸ் குரூப்பாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம்.
சரியா? ஏன்னா இதில் தான் இருக்குது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் தான் நமக்கு பிஎட் இருக்குது. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இப்போது 3 2 5 ஆயிடுச்சா? அடுத்த 6வது பாடம் என்னென்னு கேட்டால் ஜென்ரல் டெஸ்ட். இந்த ஜென்ரல் டெஸ்ட்டில் தான் உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க? ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் மென்டல் எபிலிட்டி, நியூமரிக்கல் எபிலிட்டி. இது கொஞ்சம் சின்ன சின்ன நீங்கள் வந்து எல்சிஎம் இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன கணக்கு, அப்புறம் லெட்டர்ஸ் ஏபிசிடி வச்சு கணக்கு கேட்பாங்க, ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள் வச்சு கணக்கு இது கேட்பாங்க, கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. குட்டி குட்டி கணக்காக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது பேசிக் அல்ஜிப்ரா கணக்கு தான் உங்களுக்கு இதில் கேட்பாங்க. அப்புறம் 7வது, இப்போ 6 பாடம் ஆச்சா? 7வது பாடம் என்னென்னு கேட்டால் டீச்சிங் ஆப்டிடியூட். ரொம்ப முக்கியமான டாபிக். ஏன்னா நீங்கள் பிஎட் படிக்க போகிறதுனால நீங்கள் டீச்சிங் ஆப்டிடியூட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் வந்து உங்களுக்கு என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா டீச்சிங் ஆஃப் சயின்ஸ், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ், லாங்குவேஜஸ், இது எல்லாத்தையும் டச் பண்ணி கேட்பாங்க. இது ரொம்ப ஈஸியான டாப்பிக்கு. இதோடைய சிலபஸ்லாம் நீங்கள் இந்த பர்டிகுலர் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும். முதல்ல அதை சின்ன சின்ன பாகமாக உடச்சி சாட் ஜிபிடி இதில் போட்டிங்கன்னா அதுவே ஆன்சர் கொடுக்கும். அதை வச்சு நீங்கள் அதுலேயே அப்ஜெக்டிவ் போய் கொஸ்டின் கேட்கலாம். இதை நீங்கள் படிக்கலாம். இதுக்கான உதவியும் நம்ம கண்டிப்பாக செய்வோம். இன்ஷால்லா நம்ம பார்த்துக்கலாம். சரியா? அதனால் பயப்பட வேணாம். இதுக்கான உதவியும் நம்ம பசங்களுக்கு செய்வோம். இதை நல்லா பார்த்துக்கங்க. இந்த எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்து இந்த 7 தேர்வுலையும் எத்தனை கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 லாங்குவேஜ் சூஸ் பண்ண போகிறீங்க, தமிழ் அப்புறம் இங்கிலீஷ். செக்ஷன் 1 இதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தமிழ் அப்புறம் இங்கிலீஷ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு பேஜ்லேயும். லாங்குவேஜ் பேப்பர் 1ல் 23 இருக்கும், பேப்பர் 2ல் 23 இருக்கும். இந்த 23 கொஸ்டின்ஸில் நீங்கள் 20 அட்டன் பண்ணால் போதும். எத்தனை? 20. 3 கொஸ்டின் நீங்கள் சாய்ஸ் விட்டுக்கலாம். சரியா? அது 2வது டொமைன் சப்ஜெக்ட். மொத்தம் 3 டொமைன் நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க. அந்த 3 டொமைன்லேயும் ஒவ்வொரு டொமைன், ஈச் டொமைன் ஒவ்வொரு பாடத்துலேயும் இப்போ நீங்கள் மேத்தமெட்டிக்கில் ஒரு 28 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. சரியா? மேத்தமெட்டிக்கில் ஒரு 28 கொஸ்டின், மேக்ஸ் எக்கனாமிக்னால் அதில் 28 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். சரியா? அதாவது 3 சயின்ஸ் பேப்பர், 3 ஆர்ட்ஸ் பேப்பர் நீங்கள் எடுத்திருப்பீங்க. இல்லை ஆர்ட்ஸ் குரூப்னா ஆர்ட்ஸு, சயின்ஸ் குரூப்னா சயின்ஸ். அதில் ஒவ்வொரு டொமைன் பேப்பர்லேயும் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பாடத்துலேயும் 28 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இல்லை எக்கனாமிக்கு, ஹிஸ்ட்ரி, காமர்ஸு ஒவ்வொரு டொமைன் பேப்பர்லேயும் 28 கொஸ்டின் இருக்கும். அதில் நீங்கள் அட்டன் பண்ண போகிறது வெறும் 20 கேள்விகளுக்கு மட்டும்தான். நீங்கள் வந்து 3 கொஸ்டின் சாய்ஸ் விட்டுக்கலாம். சரியா? அப்போ மொத்தம் 5 பாடத்தை பார்த்தாச்சு. அடுத்ததாக ஜென்ரல் டெஸ்ட்டு. இந்த ஜென்ரல் டெஸ்ட்லேயும் 25 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. நீ 25க்கு ஆன்சர் பண்ணால் போதும். அடுத்து டீச்சிங் ஆப்டிடியூடு. இந்த டீச்சிங் ஆப்டிடியூடில் 23 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. லாங்குவேஜ் மாதிரி நீங்கள் 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதுமானதுப்பா. அப்போ டோட்டலாக உங்களுக்கு 181 கொஸ்டின் 7 சப்ஜெக்ட்டுக்கு சேர்த்து அதில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது 160 கொஸ்டின்ஸ். சரியா? 160 கொஸ்டின் அட்டன் பண்ண போகிறீங்க. இதற்கான கால அவகாசம் அப்படிங்கிறது 3 மணி நேரம்ப்பா. கால அவகாசம் 3 மணி நேரம். 160 கொஸ்டின்ஸுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கால அவகாசம் 3 மணி நேரம், 180 நிமிடங்கள். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில் இருக்குது. மொத்தம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் அதில் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அடுத்த லைனில் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸு. மொத்தம் 181 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ண போகிறது. 160 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண போகிறீங்க. அதுக்கு உங்களுக்கு வழங்கப்படக்கூடியது 180 நிமிடங்கள். சரியா? 180 நிமிடங்கள். இதில் மாற்றுத்திறனாளியே நீங்கள் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 20 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுப்பாங்க. வந்து இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 20 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா தருவாங்க. நீங்கள் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்திக்கிறணும். அப்போ 1 மணி நேரத்துக்கு 20 நிமிடங்கள் அப்படின்னும்போது 3 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. 1 மணி நேரம் கிடைக்கும் உங்களுக்கு. 3 மணி நேரத்துக்கு 1 மணி நேரம். அப்போது மற்றவங்களுக்கு 3 மணி நேரம் நடக்கக்கூடிய தேர்வு மாற்றுத்திறனாளிகளுக்கு 4 மணி நேரம் நடக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. சரி, கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்? லாங்குவேஜில் வந்து இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, நீங்கள் ரீட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்து டொமைன் சப்ஜெக்ட். இதுக்கான சிலபஸ் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. நாம் அதை டவுன்லோட் பண்ணிக்கணும். அடுத்து ஜென்ரல் டெஸ்ட்டில் எப்படி எழுதணும்? அதாவது லாங்குவேஜ் 2, டொமைன் 3 பார்த்தாச்சு. அடுத்து இதில் வந்து முக்கியமாக கரண்ட் அஃபேர், ஜிகேவுக்கு நம்ம ஒரு புக்கு கொடுத்துருப்போம். மனோரமான்ற ஒரு புத்தகம் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணோம். அதில் ஜிகே படிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேருக்கு வந்து நம்ம நெட்டில் போய் ஒரு 4லேருந்து 6 மாதம், இப்போது ஜனவரி மாதத்துலேருந்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் இல்லாட்டி பிப்ரவரி, சரியா? இந்த 2 மாதமும் முடிஞ்ச மாதத்தில் வந்து ஒரு அக்டோபர்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 5 மாதத்துக்கு உண்டானது. போன வருஷம் 2025 அக்டோபர்லேருந்து இப்போ ஜனவரி வரைக்கும் அல்லது பிப்ரவரி வரைக்கும் இருக்கக்கூடிய, சரியா, கரண்ட் அஃபேர்ஸு
நீங்கள் நெட்டில் பிடிஎஃபாகவே கிடைக்கும், தமிழ்லேயும் கிடைக்கும், இங்கிலீஷ்லேயும் கிடைக்கும். நீங்கள் அந்த பிடிஎஃப் அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் மொபைல்லையோ இல்லை லேப்டாப்லையோ எதுலையோ படித்தா சரி, அதில் நீங்கள் படிச்சுக்கலாம். கரண்ட் அஃபேர் படித்தா அதுவே போதுமானது. அப்புறம் சின்ன சின்ன கணக்கு அது வந்து பெரிய விஷயம் பார்த்துக்கலாம். அடுத்ததாக டீச்சிங் ஆப்டிடியூடு, இதுக்கு நம்ம பார்த்துக்குவோம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஜென்ரலாக இருக்கும், ஒரு டீச்சிங் எப்படி இருக்கணும் அப்படின்றது ஜென்ரலாக இருக்கும், ரொம்ப கடினமாக இருக்காது கேள்விகள்லாம். இப்போ இந்தியா முழுக்க எந்தெந்த இன்ஸ்டியூஷனில் இந்த எக்ஸாமுக்கு என்ட்ரன்ஸாக வச்சு நமக்கு வேலை சீட் கொடுக்குறாங்க படிக்கின்றது இந்த டீட்டெயில் இந்த பாக்ஸில் இருக்குது, இந்த காலமில் இருக்குது. இதில் சவுத்தர்ன் ரீஜியனல் கமிட்டி நம்ம கேரளா, தமிழ்நாடு இப்படி எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 59 இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதில் கிட்டத்தட்ட 2950 சீட்ஸ் இருக்குது. அதில் 4 இன்ஸ்டியூஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி, அப்புறம் என்ஐடி பாண்டிச்சேரி, அப்புறம் திருச்சியில் இருக்கக்கூடிய என்ஐடி, அடுத்ததாக வந்துட்டு தஞ்சாவூர் திருவாரூரில் இருக்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகம். இந்த 4 இன்ஸ்டியூஷன் நமக்கு ஃபேவர் பண்ணுறாங்க. சரி, ஆனால் இங்கே என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆர்ட்ஸ் குரூப்புக்கு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி மட்டும்தான், சரியா? மற்ற இடத்துல இல்லை. மற்ற எல்லாமே சயின்ஸுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிற லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது தான் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ். இங்கே தான் நீங்கள் பிஏ பிஎட் படிக்கலாம். 4 வருஷம் இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கலாம். இதில் நீங்கள் வந்து தமிழ் இல்லாமல் இங்கிலீஷு, காமர்ஸ், எக்கனாமிக் இந்த 3 கோர்ஸும் நீங்கள் வெளி மாநிலங்களில் எங்கே வேணாலும் போய் படிக்கலாம். அதே போல் சயின்ஸ் குரூப்பு நீ வெளி மாநிலத்தில் எங்கே வேணாலும் படிக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு இந்த எக்ஸாம் முடிஞ்ச பின்னாடி உங்களுக்கு வரக்கூடிய அந்த கிரெடிட் ஸ்கோர் கார்டு இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்கள் இந்த யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி படிக்கலாம். சார் நான் வெளியே போக முடியாது, கேரளா போய் படிக்கலாம், கர்நாடகா எங்கே வேணாலும் போய் படிக்கலாம், பெங்களூரில் படிக்கலாம், ஆந்திராவில் படிக்கலாம். உங்களுக்கு தெலுங்கு உங்கள் தாய்மொழியாக இருந்துச்சுன்னா ஆந்திராவுக்கு போகலாம், மலையாளம் தாய்மொழியாக இருந்தால் கேரளாவில் படிக்கலாம், நல்லாயிருக்கும். கன்னடம் தெரிஞ்சால் உங்கள் கன்னட தாய்மொழி நிறைய பேர் பேசுவீங்க, அங்கே போய் படிக்கலாம். சரி, இப்போது நான் என்ன சொல்கிறேன், நான் தமிழ்நாடு தாண்டி போக முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு இருக்குது இல்லையா, அதை பற்றி இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இது லிஸ்ட்டு, ஓகேவா? ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நான் சொன்னேன் இல்லையா, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. இங்கே பிஎஸ்சி பிஎட், அதாவது மேத்தமெட்டிக்ஸ் மட்டும்தான் இருக்குது. நம்ம இந்த லிஸ்ட்டை அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து ஆர்ட்ஸ் குரூப்புக்கு சீட் கோர்சஸ் இல்லை. ரெண்டாவது, அதாவது மொத்தம் 50 சீட் இருக்குப்பா. 50 சீட்டில் பாதிக்கு பாதி தமிழ்நாடு மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அப்புறம் தான் வெளி ஸ்டேட்டு. ஸோ நீங்கள் இந்த தமிழ்நாடு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி சூப்பர் யூனிவர்சிட்டி, இதை நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அதாவது பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிக்க போகிறீங்க, பிஎஸ்சி பிஎட், இந்த 4 வருஷம் இங்கே போய் படிங்க, லைஃப் சூப்பராக இருக்கும். அடுத்து புதுச்சேரி, பாண்டிச்சேரி, இதுவும் தமிழ்நாடு பார்டர் தானே, தமிழ்நாடு நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாண்டிச்சேரி இது வந்து ஆக்சுவலாக என்னென்னு கேட்டால் யூனிவர்சிட்டி. இங்கே வந்து உங்களுக்கு பிஏ பிஎட் இருக்குது, பிஎஸ்சி பிஎட் இருக்குது. பிஏ பிஎட்டில் 3 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, அது என்னென்னு பார்ப்போம். பிஎஸ்சி பிஎட்லேயும் 3 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் ஒவ்வொரு இதுலேயும் செகண்டரி லெவலில் 50 சீட்டு, மொத்தம் 100 சீட்டு. சரி, அந்த 100 சீட்டுக்குள்ளே நீங்கள் வர மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பாண்டிச்சேரி, இங்கே வந்து என்னென்னு கேட்டால் இது வந்து யூனிவர்சிட்டியில் இது வந்து என்ஐடி, ஸோ ரொம்ப ஹை கிளாஸ் இன்ஸ்டியூஷன். ஸோ இந்த என்ஐடியில் பிஎஸ்சி பிஎட் மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க. மொத்தம் 50 சீட் இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மொத்தம் நம்ம எத்தனை பார்த்துருக்கோம், 3 இன்ஸ்டியூஷன் பார்த்துட்டோம். ஒரு இன்ஸ்டியூஷன் தமிழ்நாட்டில், அது என்னென்னு பார்த்தா தமிழ்நாடு. இது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், திருச்சியில் இருக்கு இல்லையா என்ஐடி, அவங்களும் 3 சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஆனால் அஃபிஷியல் வெப்சைட்டில் பிஏ பிஎட்னு கொடுத்துருக்காங்க, நான் அதை இன்ட்டு போட்டிருக்கேன். இது தப்பான பிரிண்டிங் மிஸ்டேக்கு. அங்கே பிஏ பிஎட் கிடையாது, ஒன்லி பிஎஸ்சி பிஎட் தான். மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மொத்தம் 50 சீட்டு, இது 3. ஆனால் என்னென்னு கேட்டால் என்ஐடியில் படிக்கிறது ஒரு நல்ல நேம் இருக்கும், லைஃப் இருக்கும். அப்படின்னாலும் இங்கே படிக்கிறதுக்கு அதிகமான காசு வேணும், லட்சக்கணக்கில் அவங்க ஃபீஸ் கேட்குறாங்க. சரி, 4 இன்ஸ்டியூஷன் என்னென்னு பார்த்துட்டோம். நம்ம அடுத்து ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். சரியா? இது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியோடைய ப்ரோஷர். இப்போ நீங்கள் என்சிஇடி எக்ஸாம் பாஸ் பண்ணி பிஎஸ்சி பிஎட், பிஏ பிஎட் படிக்கிறதா இருந்தால் இங்கே படிக்கலாம். பாருங்கள், பிஎஸ்சி பிஎட்டில் 50 சீட் இருக்குது. அவங்க என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ். பிஏ பிஎட்டில் பிஏ இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், இது 3மே ஆஃபர் பண்ணுறாங்க. மொத்தம் 6 கோர்சஸ். ஒவ்வொரு இதுலேயும் வந்து 50 சீட்ஸ் இவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இதை படிச்சுக்கலாம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில். இப்போது இதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம ஃபுல்லாக கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி பற்றி இப்போ நீங்கள் பிஎஸ்சி பிஎட் படிக்கணும் அப்படின்னா, இப்போ பார்த்தோம் 3 கோர்ஸ் பார்த்தோமா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், மேக்ஸ். இது நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மொத்தம் 5 எக்ஸாம் எழுதுனா போதும்னு சொல்லி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் சொல்கிறாங்க. அதாவது லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷும், அதேமாதிரி உங்கள் கோர் பேப்பர் இருக்குது இல்லையா,
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இது மட்டும் எழுதினா போதும். டீச்சிங் ஆப்டிடியூடு ஜென்ரல் ஆப்டிடியூடு அவங்க கேட்கல. ஆனால் நம்ம அது ரெண்டையும் சேர்த்து தான் அப்ளை பண்ண போகிறோம். எதுக்காகனா இதெல்லாம் பேக்கப்பு. நம்ம அந்த பேக்கப்புக்காக அதை கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். 7 சப்ஜெக்ட்டுமே எழுதணும். ஒருவேளை இங்கே கிடைக்கலாம் நம்ம அங்கே ஜாயின் பண்ணலாம். அதுக்காகத்தான். ரெண்டாவது பிஏ பிஎட். இதுலேயும் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும், எந்தெந்த டொமைன் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி இது 3 சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி நீங்கள் இந்த 3 பேப்பரை சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் 50 சீட் தான் கொடுத்துருக்குறாங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக், ஹிஸ்ட்ரி, காமர்ஸ் வந்து இவங்க கொடுக்கல. ஸோ காமர்ஸை நம்ம இங்கே அவாய்ட் பண்ணுறது நல்லது. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் நமக்கு சீட் வேணும்னா சரி. இங்கே நம்ம சீட்டில் இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாமா, எவ்வளோ அவங்க ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு. ஏன்னா இருக்கிறதுலே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தான் ஃபீஸ் ரொம்ப கம்மி. மொத்தம் 4 வருஷம் 8 செமஸ்டர். ஒரு செமஸ்டருக்கு அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அவங்க வாங்குகிற ஃபீஸுடைய அமௌண்ட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, 27,778 ரூபா. இதில் 2,000 வந்து ரீஃபண்டபிள். நீங்கள் முடிச்சுட்டு வெளியே வரும்போது 2,000 அவங்க கையில் கொடுத்துருவாங்க. ஸோ 25,000 தான் கணக்கு வரும். அடுத்து செகண்ட் செமஸ்டருக்கு 5,200. அடுத்து அதாவது 2வது வருஷம் 3வது செமஸ்டருக்கு 16,800. அடுத்து அந்த 2வது வருஷம் 4வது செமஸ்டருக்கு 5,200. இது அப்படியே அடுத்து பார்த்துக்கோங்க. இந்த 18 5 கூட்டினா எவ்வளோ வருது, 22,000 வருது. இந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஃபஸ்ட் இயரை தவிர செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் நீங்கள் வருஷத்துக்கு கட்ட போகக்கூடிய தொகை பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் 22,000 மட்டும்தான். இதை தவிர்த்து உங்களுக்கு அடுத்த செலவு அக்காமடேஷன், தங்குறதுக்கும், ஃபுட்டு, சாப்பாட்டுக்கும். இதுக்கு மொத்தமே நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு வருஷத்துக்கு உண்டான தொகை 19,000 சில்லரை தான் வரும். நல்ல சாப்பாடு, ஹைஜீனிக்காக இருக்கும், நல்ல அக்காமடேஷன் இருக்கும், லைப்ரரிலாம் ஹை கிளாஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வெறும் 19,000 ரூபாய்க்கு உங்களுக்கு சாப்பாடும் அது 20,000 வச்சுக்கோங்களேன். 20,000 ரூபாய்க்கு உங்களுக்கு சாப்பாடு தங்குற இடம் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு. நீங்கள் வெளியே போய் பிஎட் படிச்சிங்கன்னா லட்சக்கணக்கில் செலவு முடியும். ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு உங்களுக்கு டிகிரியும் சேர்ந்து வருது. ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்து இது வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாண்டிச்சேரி. இங்கேயும் வந்து அவங்க பிஎஸ்சி பிஎட் மட்டும் ஆஃபர் பண்ணுறாங்க. அது என்னென்ன கோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே அமௌண்ட்டு அப்படிங்கிறது எவ்வளோன்னு தெரியலை. இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லை நம்ம இதை பற்றி வெளியில் விசாரிக்கலாம். ஸோ என்சிஇடி மூலயமா அவங்க சீட்டு போடுறாங்க. அதே சமயத்தில் இவங்க வந்து நேரடியாகவும் அப்ளிகேஷன் கொடுக்குறத மாதிரி கேள்விப்பட்டேன். அது என்னென்னு பார்த்துக்கலாம். இவங்க என்னென்ன டொமைன் சப்ஜெக்ட் எடுத்து என்சிஇடியில் நம்மளை படிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கீழே இருக்குது. நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை இப்போ சொல்ல போகிறேன். ஆனால் இங்கே ஒரு சின்ன சிக்கல் என்னென்னு கேட்டால், நம்ம என்சிஇடி எக்ஸாமும் எழுதணும், அதே சமயத்தில் இவங்க ஒரு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஒன்று வைக்கிறாங்க, அது எழுதணுமா. இது 2 எழுதுனா தான் இவங்க நமக்கு சீட் தருவாங்களாம் சொல்கிறாங்க. ஸோ 2 எக்ஸாம்ன்றது கொஞ்சம் சர்வ சிக்கல் தான் நமக்கு. ஓகே, இவங்க வந்து என்சிஇடியில் என்னென்ன எக்ஸாம் கிளியர் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, லாங்குவேஜ் 1 2 தமிழ் இங்கிலீஷு, டீச்சிங் ஆப்டிடியூடு, ஜென்ரல் டெஸ்ட்டு. ஸோ 3 டொமைன் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒவ்வொன்றிலையும் அவங்க எவ்வளோ ஸ்கோர் வேணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாங்குவேஜில் 21% வேணும், 2வது லாங்குவேஜ் இங்கிலீஷில் 30% இப்படி கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் 122 எத்தனை பர்சன்டேஜ் வேணும்னு கேட்குறாங்க. 7 சப்ஜெக்ட்டுமே எழுத சொல்கிறாங்க. 10ஆவதுக்கு இவங்க என்ட்ரன்ஸ் எழுதணுமா. ஸோ இந்த இன்ஸ்டியூஷன் நம்ம சாய்ஸில் வச்சுக்கலாம். ஸோ என்ஐடி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சாய்ஸில் வச்சுக்கலாம். அடுத்த இன்ஸ்டியூஷன் பார்க்கலாமா. அடுத்ததாக பிஎஸ்சி பிஎட் ஆஃபர் பண்ணக்கூடிய என்ஐடி திருச்சி, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இவங்க என்ன சொல்ல வர்றாங்க, இதில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இவங்களும் வந்து அட்மிஷன் வில் பி பேஸ்ட் ஆன் தி என்சிஇடி. இவங்களை 7 சப்ஜெக்ட் தான் படிக்க சொல்கிறாங்க. என்னென்ன, லாங்குவேஜ் 1 2 தமிழ் இங்கிலீஷு, டீச்சிங் ஆப்டிடியூட், ஜென்ரல் டெஸ்ட்டு, 3 டொமைன் சப்ஜெக்ட். ஸோ இவங்களை 7 இதான் சொல்கிறாங்க. இவங்க கொடுக்கக்கூடிய 3 கோர்சஸ் என்ன, இவங்க மொத்தம் 3 கோர்ஸ் பிஎஸ்சி பிஎட்டில் ஆஃபர் பண்ணுறாங்க. பிஎஸ்சி மேத்ஸ் பிஎட், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎட், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎட். ஆனால் இங்கே ஃபீஸோடைய ஸ்ட்ரக்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது. படிக்க விருப்பறவங்க தாராளமாக இப்போ படிக்கலாம், நல்ல ஒரு நேம் இருக்கும். அடுத்து என்னென்னா, இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன வேணுன்றதை இவங்க தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அன்னெக்ஷர் 3 வந்து லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஃபில்லிங் அவுட் ஆஃப் த அப்ளிகேஷன் சொல்லி இது நம்ம அங்கே அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். ஓபி சர்டிஃபிகேட் எல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லது. ஓகே, அடுத்து நம்ம இன்ஸ்டியூஷன் பார்க்கலாம். லாஸ்ட் இன்ஸ்டியூஷன் இது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடுப்பா, திருவாரூரில் இருக்குது, மிக முக்கியமானது. இதில் பிஎஸ்சி பிஎட் 4 இயர்ஸ் கோர்ஸ், மேக்ஸ் மட்டும்தான் ஆஃபர் பண்ணுறாங்க, மேத்தமெட்டிக்ஸ் மட்டும். ஸோ நீங்கள் வந்துட்டு இதே தான் 7 சப்ஜெக்ட்டுமே எழுத சொல்கிறாங்க. லாங்குவேஜ் 1 2 3 டொமைன் சப்ஜெக்ட், அதை கோர் பேப்பர் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ். ஆர்ட்ஸ் குரூப்னா பொலிட்டிக்கல் சயின்ஸு அப்புறம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி எழுத சொல்கிறாங்க. ஆனால் இங்கே சயின்ஸ் தான், அதனால் இங்கே எழுதுன அவசியம் இல்லை. நீங்கள் இங்கே 3 டொமைன் பேப்பர் என்னென்னு எழுத போகிறீங்க, மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் 2 லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷு, அப்புறம் 2 அதர் பேப்பர்ஸு, ஜென்ரல் டெஸ்ட் 1,
டீச்சிங் ஆப்டிடியூட் இதெல்லாமே எழுத சொல்கிறாங்க. இந்த பிடிஎஃப்பையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், 4 இன்ஸ்டியூஷன் பார்த்தாச்சு. என்சிடி எக்ஸாமுக்கு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக எல்லோரும் பாஸ் பண்ணி நம்பிக்கை இருக்குது. எல்லோரும் கண்டிப்பாக நல்ல இன்ஸ்டியூஷனில் படிப்பீங்க, நல்ல வேலைக்கு போவீங்க இன்ஷால்லா. தேங்க்யூப்பா.